ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth இன் நிகழ்ச்சி தயாரிப்பு. சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். සුප්‍රීම් චෙෆ් සීසන් 3 තරඟාවලියට අද තම සුවිශේෂී ආරම්භයක්. ඔව් අද අප ආරම්භ කරන්නේ සුප්‍රීම් චෙෆ් සීසන් 3 තරඟයේ ප්‍රොවින්ෂල් රවුන්ඩ් 1. අපේ ආරම්භ කරන්නෙත් ඉතම සුවිශේෂී ප්‍රදේශයකින්. අප මේ ඉන්නේ මෙරට ප්‍රෞඩ ඉතිහාසයක් නිර්මාණය කරපු අනුරාධපුර පුරවරේ. ඔව් සුරේන්. இன்றைய சுப்ரீம் செஃப் சீசன் 3 போட்டி நிகழ்ச்சி ஒரு சிறப்பானதொரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது. இன்றைய சுப்ரீம் செஃப் சீசன் 3 போட்டி நிகழ்ச்சியினுடைய ப்ரொவின்ஷியல் ரவுண்ட் 1 சுற்றினை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சி இலங்கையினுடைய வரலாற்று பெருமை மிகு அனுராதபுர நகரத்தில் தான் நடக்கிறதுக்கு ஆரம்பமாக இருக்குது. දනු අද ඉඳන් තමයි මේ තරඟයේ නියම බැටල් එක පටන් ගන්න. ඇයි සුරේ? මෙතෙක් මේ තරඟයේ පැවැත්වුණේ එක් වෘත්තීය පුහුණු ආයතනවල වෙන්වෙන් වශයෙන්. නමුත් අද මේ තරඟයේ පැවැත්වෙන්නේ උතුරු මැද පළාතේ සියලුම වෘත්තීය පුහුණු ආයතනවල තරඟකරුවන් සියලුම දෙනා සහභාගීත්වයෙන්. ஆமாம், சுரேன் சொன்னது போல இதுவரை காலமும் நடந்த போட்டி நிகழ்ச்சிகள் அத்தனையுமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்தனியான தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல தான் நடைபெற்று வந்திருந்தது. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில வடமத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்களும் ஒன்று சேர்ந்து போட்டியிட போறாங்க. එහෙනම් අපි තරඟය ආරම්භ කරමු. මේ සුප්‍රීම් චෙෆ් සීසන් 3. ஆம், எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்லதாக அமையட்டும். இன்றைய தினத்துக்கு போட்டி சுற்றானது ப்ரொவின்சியல் 1 போட்டி சுற்றாக ஆரம்பமாக போகுது. அப்படின்னா இந்த போட்டியின் விதிமுறைகளை பொதுவாக நான் சொல்றேன். இன்றைக்கு நாங்க 2 விதமான உணவுகளை தயாரிக்கணும். முதலாவது, நீங்க ஒரு பிரதான உணவு தயாரிக்க வேணும். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுக்காக நாங்க உங்களுக்கு 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் பெற்றுத்தர போறோம். அதாவது 1.5 மணித்தியாலங்களுக்குள்ள நீங்க சமைக்கணும். நீங்க உங்களோட நேரத்தை சரியான முறையில முகாமைத்துவம் செய்து கொண்டு சுவையான ஆரோக்கியமான உணவை தயார் செய்வது கட்டாயமான ஒரு விஷயம். தீர்ப்பு வழங்கும் போது உங்களுக்கு தெரியும், நேர முகாமைத்துவமும் கருத்தில் கொள்ளப்படும். அதுபோல சுகாதார நடவடிக்கைகளுக்கும் நாங்க புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறதோட நீங்களே உங்கள் வேலைகளை திறம்பட ஏற்பாடு செய்து கொள்ளும் முறைக்கும் புள்ளிகளை பெற்றுக் கொடுப்போம். சமையல் செய்த சரியான முறையை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அதையும் நீங்க முறையாக பின்பற்றுவீர்கள் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கும் நாங்க உங்களுக்கு புள்ளிகளை தரோம். சரி, இனி நாங்க போட்டியை ஆரம்பிக்கலாம்.
போட்டி ஒரு போட்டியாளரின் திறனை நாளுக்கு நாள் வளர்க்கின்றது. சுப்ரீம் செஃப் சீசன் 3 போட்டியின் போட்டியாளர்களிடையே இந்த அம்சத்தை நன்கு நாம் காணலாம். சமையலை தாண்டி இசையிலும் எனக்கு ஆர்வம் உண்டு. பல போட்டி சுற்றுகளை தாண்டி தான் இன்று இந்த போட்டி சுற்றுக்கு வந்துள்ளேன். பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கேன். இந்த போட்டி மேலும் முன்னேற்றம் அடைந்திருக்கு. திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நாட்டின் உணவு கலாசாரம் அதற்கே உரித்தான தனித்துவமான சுவை மற்றும் வாசனையுடன் கூடிய உணவு வகைகளை கொண்டுள்ளது. சுப்ரீம் செஃப் சீசன் 3 நோக்கங்களில் ஒன்று இந்த நாட்டின் சமையல் கலைஞர்களிடையே இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? கிரீமி சிக்கன் அண்ட் சீ ஃபுட். அதாவது இதுக்கான சோஸை நீங்க தான் தயாரிச்சீங்களா? அப்படி இல்லைண்டா? ஆமா, நான் தான் தயாரிச்சேன். நீங்க செய்திருக்கீங்க. தேஷா, சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இந்த தொழிலுக்கு வரணும் என்ற ஆசை? சின்ன ஒரு ஆசை இருந்தது. சின்ன ஆசை தான், பெரிய ஆசை இல்ல. இந்த இடம் கொஞ்சம் வெப்பமாக இருக்குது. வெண்டைக்காயை பொரிச்சு சாப்பிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் அதை பொரிச்சு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. Another 20 minutes more. சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். சிறிய மற்றும் நடுத்தர வியாபார முயற்சியாளர்களுக்கான வியாபார ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கான தேவை தற்போதைய காலகட்டத்தில் அதிகமாக காணப்படுகின்றது. அவர்களுடைய வியாபார வாழ்க்கை வட்டத்திலே ஒவ்வொரு படிநிலையிலும் அவர்கள் முக்கியமான முடிவுகளை சரியான தருணத்தில் எடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. அதற்காக அவர்களுக்கு சரியான ஆலோசனைகள் தேவைப்படுகின்றது. பெண் வியாபார முயற்சியாளர்கள் ஆகட்டும், மாற்றுத்திறனாளி வியாபார முயற்சியாளர்கள் ஆகட்டும், அவர்களுக்கான ஆலோசனைகளை அவர்களிடமே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. மேலதிகமான தகவல்களுக்கு ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் growth இணையதளத்தை நாடுங்கள். சரி, இன்னும் ஒரு மணித்தியாலம் இருக்கு. நான் இந்த துறையை தெரிவு செய்தது, நான் உண்மையில் எனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலமாக நான் ஒன்றுமே செய்யாமல் தான் இருந்தேன். என்ன செய்கிறதுன்றே தெரியாமல் இருந்த போது தான் நான் இந்த சமையல் துறையை தெரிவு செய்தேன். எங்களுடைய வீட்டில் இதை யாருமே அனுமதிக்கலை. நான் இதை முடிவு செய்து 2-3 நாட்களாக நான் சமையல் தான் கற்கப் போகிறேன் என்றதை நான் என்னோட தாயிடம் கூட கூறவில்லை. அதற்கப்புறம் தான் என்னோட தாயிடம் கூறினேன். அவர்களும் எனக்கு அனுமதி அளித்தார்கள். வெண்டைக்காயை பொரிச்சு சாப்பிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் அதை பொரிச்சு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இது நீங்களே முயற்சித்த ஒரு உணவா? ஆம், அந்த மாதிரி தான். அதாவது இந்த முழு பிரதான உணவுமா? என்னுடைய உணவு வகை என்று இங்க இருக்கக்கூடியது வெண்டைக்காய் தான். மற்றையது மற்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டது தான்.
சரி, மேலும் 20 நிமிடங்கள் உள்ளன. அறிவும் திறமையும் கொண்ட புதிய தலைமுறை சமையல்காரர்களை ஒன்றிணைப்பதாகும். ஒரு போட்டியின் போது போட்டியாளர்கள் நேரம் மிக விரைவாக செல்வதாக உணர்கின்றார்கள். அதனால் இவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் உணவை சமைத்து முடிக்க பெருமளவில் முயற்சி செய்கின்றார்கள். இது சுப்ரீம் செஃப் சீசன் 3 போட்டியின் முதல் மாகாண சுற்று போட்டியாகும். இந்த சுற்றுகளில் 283 போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருப்பதோடு அவர்களில் 142 போட்டியாளர்கள் மாத்திரமே அடுத்த சுற்றுக்கு செல்ல முடியும். சரி, இப்போ இந்த தருணத்தில் வந்து சீரியஸாக ஒரு சமையலில் வந்து ஒருத்தர் ஈடுபட்டுட்டு இருக்காரு. அவரோட நாங்கள் கொஞ்சம் பேசலாம். உங்களோட பேர் சொல்லுங்க. இமாஷ். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஜஃப்னால இருந்து. சரி, ஓகே. இமாஷ், இப்போ பொதுவாக வந்து சமையல் அப்படின்னாலே வந்து லேடிஸ் தான் இல்லையா? ஸோ வந்து இப்போ கொஞ்சம் வந்து இந்த செஃப் ஃபீல்டில் எல்லாருமே வந்து ஆண்மகன்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் வந்து நான் இதான் படிக்க போகிறேன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? வீட்டில் வேணான்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஓகே, ஸோ உங்களோட துறை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த சுப்ரீம் செஃப் சீசன் 3 மகுடத்தை நீங்கள் சுட்டுவீங்களா? மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மெயின் கோர்ஸாக வந்து ஃபிஷ் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டெசர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வட்லாப்பம். ஓகே, ஸோ வந்து பொதுவாக வந்து வட்லாப்பம் அப்படின்னால யாருக்குமே பிடிக்காது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்க போகுது? ஆமாம், என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஸ்வீட் கொடுக்குறது வந்து வழக்கம். ஓகே, ஓகே, அதனால நீங்கள் அது நம்மளோட ட்ரெடிஷன்னால நீங்கள் அதை அப்படியே பண்ணியிருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிள்ளைகளே, நேரம் நிறைவடைஞ்சிட்டது. வேலையை நிறுத்துங்க. போட்டியாளர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தங்களது உணவை சமைத்து முடித்துள்ளனர். அவை வெவ்வேறு வகை உணவுகளாக இருப்பதோடு அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொருட்கள் வேறுபட்டவையாக உள்ளன. சுரேன், நீங்க ஒரு உணவை சாப்பிடும் முத கருத்தில் கொள்ளும் விடயங்கள் என்ன? நான் தானும் பசியோடு இருந்தா எதையுமே கருத்தில் கொள்ளாம எல்லாத்தையுமே சாப்பிட்ருவேன். சுரேன், ஆனால் செஃப் ஒருவர் உணவு தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பல உள்ளன. விசேஷம்னு சலக்காவ என்ன ஒன்று. ப்ரொஃபஷனல் செஃப் ஒருவர் உணவை தயாரிக்கும் போது பல விடயங்களை பற்றி கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் ஏதாவது உணவை சாப்பிட போனா அது பற்றி எந்த ஒரு விஷயமுமே கவனத்தில் கொள்றது இல்லை. அதனால அந்த உணவை சமைக்கும் சமையல்காரர் அந்த உணவு சமைக்கும் போது மிக கவனத்தோடும் பொறுப்போடும் சமையல்ல ஈடுபட வேண்டும். இது பற்றி நாம் கேட்கறதுக்கு தகுதியான ஒருவரை மூட இருக்கிறார். அவர்தான் செஃப் மாதவர். நாம செஃப் மாதவிடம் கேட்போம், ஒரு உணவை தயாரிக்கும் போது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை கேட்டு பார்க்கலாமா? செஃப், ப்ரொஃபஷனல் செஃப் ஒருவர் உணவு சமைக்கும் போது எந்த மாதிரியான விடயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணும்? உண்மையில சொல்ல போனா சமையல்ல ஈடுபடும் நாங்க மிக முக்கியமா பல விடயங்களை கவனிக்க வேண்டும். ஆனா நாங்க முதல்ல கவனிக்க வேண்டியது, கவனிக்க வேண்டும் என நாங்க கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, போஷாக்குடையதாக உணவு இருக்க வேண்டும். இரண்டாவது, சுகாதார ஆரோக்கியத்திற்குரியதாக இருக்க வேண்டும். இது இரண்டுமே மிக முக்கியமானவை. அதுக்கு அடுத்ததாக சாப்பிட கொடுக்கும் போது, பருக கொடுக்கும் போதும் உணவானது பார்க்கும் போது எங்களுடைய கண்களுக்கு விருந்தாக வேண்டும் இல்லையா? அதனால காட்சிப்படுத்தலும் முக்கியமான ஒன்று. அதையெல்லாம் செய்து முடிச்சும் சுவையிலண்டா எப்படி?
கட்டாயமாக சுவையானதாக இருக்க வேண்டும். ஆகவே முறையாக பல வகையான உணவுகளை சமைக்கும் சரியான முறைகளுக்கு அமைவாக தயாரிக்க வேண்டும் உணவுகளை. இது எல்லாமே ஒரு சமைக்கும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள். இது ஓகத்தமை அப்படி மூலிகை அதான். சுப்ரீம் செஃப் சீசன் 3ல் ஒரு வெற்றியாளரை நாம் தெரிவு செய்வது போலவே இப்படியான மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தையும் நாங்கள் போட்டியாளர்களுக்கு இங்கு பெற்றுக் கொடுக்கிறோம் உணவு சமைப்பதில். இதுதான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இதுல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? fish with red rice. இதுல என்ன செய்திருக்கிறீங்க என்று சொல்லுங்க. இது அன்னாசி பழ ஃப்ரூட் சாலட். சுப்ரீம் செஃப் சீசன் 3 போட்டியில் யார் அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகின்றார்கள்? சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். எப்படி நேரத்துக்கு முடிச்சிட்டீங்க போல. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இதுல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? Fish with red rice. Grilled fish with red rice. போட்டியாளர்கள் சமைத்த உணவை நடுவர்கள் சுவை பார்க்கும் போது போட்டியாளர்களின் இதயம் வேகமாக துடிப்பதை அறியக்கூடியதாக உள்ளது. இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடத்தை இன்னும் ஒரு படியாவது நெருங்கி செல்வதே அவர்களின் எதிர்பார்ப்பாக அமைகின்றது. இந்த சோஸுக்கு என்ன போட்டீங்க? மிளகாத்தூள். சரி. உரைப்பு வகை. மரக்கறிகளுக்காக பயன்படுத்தியது பூசணிக்காயும் வெண்டைக்காயுமா? ஆமா. நீங்க பயன்படுத்திய உணவு சமைக்கும் செயல்முறை என்ன? முதல்ல வெண்டைக்காயை வறுத்தேன். வறுக்கும் போது வெள்ளைப்பூண்டையும் பட்டரையும் சேர்த்துக்கொண்டேன். எண்ணெயில் சரியாக நீங்க வறுக்கலையா? ஆம், எண்ணெயில பெரிய அளவுக்கு நான் வறுக்கல. இதில் என்ன செய்திருக்கிறீங்க என்று சொல்லுங்களேன். இது அன்னாசி பழ ஃப்ரூட் சாலட் இங்க இருக்குது. இதுல நான் பழங்களை வெட்டி போட்டிருக்கேன். இது தவிர சுகர் சிரப் போட்டிருக்கேன். அதோட வெனிலா எசன்ஸும் கலந்துருக்கேன். இதுல என்ன இருக்குது? ரெட் ரைஸ் புடிங். அதுக்கு என்ன போட்டிருக்கீங்க? சோறும் க்ரீமும் கருப்பட்டியும். கருப்பட்டியுமா? இதை பார்க்குற நேரம் பசிக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன உள்நாட்டு சமையலா இல்ல வெளிநாட்டு சமையலா? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சமையலும். இது வெண்டைக்காயை நீங்க அழகாக எப்படி செஞ்சிருக்கிறீங்க என்ன சொல்லலாம்? டெவல் பண்ணியது. டெவல் பண்ணியதா? பூசணிக்காயில என்ன செஞ்சிருக்கிறீங்க? ரோஸ்ட் பம்கின், அதுவும் அதே போல தான். உப்புத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீங்க. சுவையா தான் இருக்குது. நன்றி. போட்டியாளர்களுக்கு மத்தியில அதிசிறந்த போட்டியாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றதால அவர்கள் மிக கடினமான ஒரு போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதுபோலதான் ஒரு போட்டியின் தன்மையின் அடிப்படையில் ஒரு பகுதியினர் போட்டியில் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சுப்ரீம் செஃப் சீசன் 3 போட்டியில் யார் அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகின்றார்கள், யார் போட்டியிலிருந்து வெளியேற போகின்றார்கள், அதை தெரிந்து கொள்ளதான் இப்போது நாம் தயாராகின்றோம். எவ்வாறாயினும் போட்டியாளர்கள் 35 பேரில் 9 போட்டியாளர்களை அடுத்த சுற்றுக்கு கொண்டு செல்வதற்காக எடுக்கப்பட்டுள்ள முடிவானது எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்க வேண்டியதாகவும் இருக்குது. நான் இப்போது இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வதற்காக செஃப் கில்ட் ஆஃப் லங்கா இயக்குனர் செஃப் மாதவுடன் பேசுவதற்கு ஆவலோடு காத்துட்டு இருக்கேன்.
செஃப், இன்றைய தினம் உண்மையிலேயே மிகவும் தனித்துவமான ஒரு தினமா இருந்தது. ஏனென்றால் போட்டியாளர்கள் 35 பேர்ல 9 பேரை மாத்திரம் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அது மிகவும் கடினமான ஒன்று என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? அது உண்மையிலேயே கடினமான ஒரு செயல்தான். நடுவர் குழாமில் உள்ள நாங்கள் எல்லாருமே இணைந்து நீங்க சொன்னது போல ஒரு சிலர் தெரிவு செய்யப்பட வேண்டும், இன்னும் சிலர் வெளியேற்றப்பட வேண்டும். இறுதியில் அந்த முடிவினை நாம் எடுத்திருக்கிறோம். முடிவு இப்போது என்னுடைய கையில் இருக்குது. நீங்க வேண்டும் என்கிற போது அந்த முடிவை சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் இந்த 35 போட்டியாளர்களிலும் முதலிலேயே தெரிவு செய்யப்பட போவது யார்? පළමුවෙන්ම யார் කවුරුන් වේවිද? நான் உண்மையிலேயே இப்போது கூறுறேன், அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகும் 9 பேர்ல 9ஆவதாக தெரிவு செய்யப்பட்ட நபர் யார் என்பதை. ஒன்பதாவது இடத்தில் இருப்பவர் நம்பர் 8. அடுத்ததாக முன்னேற போவது யார்? 8வது இடத்தை பிடித்துக் கொண்டவர் நம்பர் 23. இன்னும் 7 பேரால் மாத்திரமே அடுத்த சுற்றுக்கு சென்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்களோடு இணைய போகும் போட்டியாளர் யார்? 7வது இடம் நம்பர் 32. 6வது இடத்திற்கு வருபவர் நம்பர் 21. இந்த போட்டியில இன்னும் 5 போட்டியாளர்களுக்கு மாத்திரமே அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அந்த வகையில் இந்த போட்டியாளர்களில் 5வது இடத்தை பெற்றுக்கொள்பவர் யார்? 5வது இடத்தை பிடித்துக் கொள்பவர் நம்பர் 24. 2 and 4, 24. மிக திறமையான இந்த 9 பேர்களுக்கான இடத்தை அடுத்ததாக பிடிக்க போவது யார்? நம்பர் 12. செஃப், நான் இப்போது இப்படி ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த போட்டியாளர்கள் கடந்து வந்த போட்டி சுற்றுகளோடு ஒப்பிடும்போது இந்த முறை இவர்களில் ஏதேனும் ஒரு முன்னேற்றம்? ஆமா, கடந்த சுற்றிலும் பார்க்கும் போது இந்த சுற்றில முன்னேற்றம் இருக்குது. நாம் சொல்லிக் கொடுத்தது போலவே அவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்து இந்த சுற்றிலே ஈடுபட்டு முன்னேறி இருக்கிறார்கள். அப்படின்னா இன்னும் 3 பேருக்கு அடுத்த சுற்றுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கள் யார்? 3வது இடத்தை பிடித்துக் கொள்வது நம்பர் 30. இன்றைய தினம் போட்டியிட்ட போட்டியாளர்களில் 2வது இடத்தை, அதாவது அதிகப்படியான புள்ளிகளை பெற்ற 2வது இடத்தை இந்த போட்டியாளர்களில் பெற்றுக்கொள்ளப் போவது யார்? இலக்கம் நம்பர் 10. இன்னும் ஒரே ஒரு போட்டியாளருக்கு மாத்திரமே அடுத்த சுற்றில் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அது யாராக இருக்க முடியும்? இலக்கம் 2 மற்றும் இலக்கம் 2 மற்றும் 5, அதாவது நம்பர் 25. சுப்ரீம் செஃப் சீசன் 3 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு 9:30.
இப்போது இங்க இருப்பது இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்ட 9 போட்டியாளர்கள். இவர்களுக்கு இடையிலான போட்டி இனி வரும் நாட்களில் எவ்வாறு அமைய போகுது என்பதை நாங்கள் பார்க்கலாம். மறக்க வேண்டாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் எங்களோடு இணைவதற்கு இது சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையற்கலை வல்லுநர்களுக்கான மகுடம் சூட்டும் ரியாலிட்டி நிகழ்ச்சி. දෙකක් පහු කරගෙන පැමිණි මේ සියලුම දෙනා දක්ෂයෙන්. නමුත් අපගේ බලාපොරොත්තුව තමයි දක්ෂයෙන් අතරින් අති දක්ෂයෙක් සොයාගෙන යෑම. சுப்ரீம் செஃப் சீசன் 3 இலங்கையின் இளம் சமையல் கலை வல்லுநர்களுக்கான மகுடம். පටලා එක්ම එකාමෙන් தோளோடு தோள் சேர்ந்து பெருமையாய் கை கோர்த்து ஒன்றாய் ஒரே உயிராய் பிபிதெமு எக்குதெமு